தமிழகத்தினுடைய ஏரிகள் நீர் ஆதாரங்களை பாதுகாக்கிறோமா இல்லையா என்பதை குறித்து நாம் விவாதித்து கொண்டிருக்கின்றோம். மனுஷ், இந்த நீர் ஆதாரங்களை நாம் பாதுகாக்க தவறிவிட்டோமா? இதுக்கு என்ன மாதிரியான அவேர்னஸ் நம்ம மக்களுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்க? சார், ஏரியை நாங்கள் வந்து எங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் சேலத்தில் வந்து தூர் வாரத்துக்காக மக்களை கூப்பிட்டோம். ஃபஸ்ட்டு தூர் வாரத்துக்கு முன்னாடி குப்பை அள்ளுறதுக்காக கூப்பிட்டோம். ஒரு ஏரியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மூக்கநீர் எடுத்து செஞ்சோம். கலெக்டர்கிட்ட சேலஞ்ச் பண்ணி சொன்னோம் செய்ய முடியும்ன்ட்டு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேவே 1000 பேர் வந்தாங்க. ஒரு ஸ்கூல் ஹெல்ப் பண்ணிச்சு, பேரண்ட்ஸ் வந்தாங்க, 1000 பேர் இறங்கி குப்பையை அள்ளணும். அடுத்து தூர் வாரம் முடிஞ்சது, ஐலண்ட்ஸ் கிரியேட் பண்ணோம், மரம் நட்டோம். ஒரு வாரமும் 100லேருந்து 200 பேர் வந்திருக்காங்க. இன்னொரு ஏரி அம்மாப்பேட்டை குமரிகிரி ஏரியில் பார்த்தீங்கன்னா வாரம் ஆனால் 400 பேர் வந்திருக்காங்க. சண்டே ஆனால் 39 ஏக்கருமே பிளாஸ்டிக். எல்லாம் சமுதாய மக்கள். ஸோ மக்கள் மத்தியில் அவேர்னஸ் இல்லைன்ட்டுலாம் இல்லை. கண்டிப்பாக தண்ணிக்காக அவேர்னஸ் ரொம்ப தெளிவாகவே இருக்குது. தண்ணி தான் உயிராதாரம் நல்லாவே தெரியும். இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில் தான் மாரி தான் அதிகமாக வழங்கப்பட்டது. மாரி தான் மலை எல்லாத்துக்குமே தெரியும். எதுக்கு கோயிலில் கும்பிட்றீங்களும் கேள்வி வச்சுருக்கோம், நோட்டீஸ் அடித்து கேள்வி வச்சுருக்கோம். அதுக்கும் மக்கள் வெறுப்பாக பார்க்கல. அதை உண்மை தான் சொல்லியிருக்காங்க. ரொம்ப தெளிவாக பிரச்சனை வந்து கவர்மெண்ட் சைடில் ரொம்ப கிளியர் கட்டாக இருக்குது. கவர்மெண்ட்டில் அக்கௌண்டபிலிட்டி கிடையாது. இன்றைக்கி ஒரு ஏரி கெட்டு போச்சு, ஒரு வாட்டர் ரிசோர்ஸ் ஆர்கனைசேஷன் இருக்குது. நிதி வந்து ஏகப்பட்ட நிதியை வந்து கைமாற்றப்படுது. 52 கோடி செட்பெட் லேக்லேயே கொடுத்துருக்காங்க. இங்கே நாங்கள் இந்த மூக்கநேரிங்கிற ஒரு ஏரியா தூர் வாரணத்துக்கு 22 லட்சம் செலவு பண்ணி 12,000 மரம் வச்சுட்டோம். ஒரு பார்க் கிரியேட் பண்ணிட்டோம் 20 லட்சத்தில். ஸோ எங்களுக்கு 42 லட்சத்தில் ஒரு ஏரியோட வேலை முடிச்சிட்டோம். நாங்கள் அரசாங்கம் அந்த ஏரிக்கு வர ஓட தடுக்கிறதுக்காக 75 லட்சம் செலவு பண்ணியிருக்கு. ரியல் எஸ்டேட்காரெல்லாம் பெட்டிஷன் போட்டு நீர்பிடி பகுதியை வந்து ரியல் எஸ்டேட் பிளாட்டை மாற்றுறதுக்காக அரசாங்கம் அதுக்கு உதவியாக இருக்குது. ஹைகோர்ட் வந்து 2004 நினைக்கிறேன், 2004 என்க்ரோச்மெண்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணோன்ட்டு கண்டிஷனாக சொல்லிட்டே இருக்கு. இது வரைக்கும் ஒரு அதிகாரியை சிறை காமிச்சிருக்காங்களா? கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போடுறோம், திரும்பவும் போய் அதிகாரிங்க போய் சாரி சொல்ல வேண்டியது. அதோட அவன் கடமை முடிஞ்சது. சேலத்தில் மகரபூஷணம்னு ஒரு கலெக்டர் இருந்தார். திருட்டுக்காக எழுதி கொடுத்துருக்காரு, வணிக நோக்கத்துக்காக திருடப்படு ஏரிய 45,000 கியூபிக் மீட்டர் இப்போ ஹைகோர்ட்டில் கேட்குறாங்க. சஞ்சய் கிஷன் கௌஷல் நம்ம ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் கேட்குறாரு, என்னப்பா நான் கேஸை நடத்திட்டு இருக்கேன், ஒருத்தரும் சஸ்பெண்ட் பண்ணல, நீங்கள் ஒருத்தர் மேலே நடவடிக்கை எடுக்கலன்ட்டு. திருட்டு கண்ணுக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்கு. ஸோ அரசாங்க சைடில் வந்து கண்டிப்பாக வந்து ஏரிங்கள் மேலே இல்லை நீர்நிலை ஆதாரத்து மேலே ஒரு பயங்கர தூக்கத்தில் இருக்காங்க. தமிழ்நாடு அரசாங்கம் கர்நாடகா மேலே இப்போ கேஸ் போட்டிருக்கு. காவிரி ஆற்றுல டிச்சு தண்ணி கலக்கிற பெங்களூர், மைசூர், நாங்கள் சேலத்தில் நாங்கள் அதை குடிக்கிறோம். 8 டிஸ்ட்ரிக்ட் அந்த தண்ணி குடிக்குது. நாங்கள் சேலத்தில் நாங்கள் கம்மி இல்லை. நாங்கள் எங்கள் டிச்சு தண்ணி எல்லாத்தையும் திருநுமுத்தாரில் விட்டு அதை பர்மனெண்ட்டாக டிச்சி ஆக்கிட்டோம். 8 கிலோமீட்டருக்கு டிச் ஆக்கிட்டோம். பெரிய டிச்சியாக போயிட்டுருக்கு. அது எடுமநேரி நாமக்கல்ல கலந்து கரூரும் திருச்சிக்கு குடிநீர் தனியாக போயிட்டுருக்கு. ஸோ அவங்க டிச்சி தண்ணி நாங்கள் குடிச்சிக்கிறோம், எங்கள் டிச்சி தண்ணி அடுத்தவங்க கொடுத்துட்றோம். இந்த பேசின்லேருந்து அந்த பேசின், அந்த பேசின் இந்த பேசின். ஆப்வியஸ்லி அரசாங்கம் பொறுப்பு தான் இது. மக்கள் அடுத்தது வருவாங்க. அரசாங்கம் ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்துச்சுன்னா மக்கள் கண்டிப்பாக ஒத்துழைப்பாங்க. அதில் மாற்றே இல்லை. நாங்கள் ஒரு சின்ன முயற்சி, சின்ன துண்டு பிரச்சனை தண்ணீரை தேடி சொல்லி ஒரு சின்ன கேம்பெயின் 300 ரூபாய்க்கு நோட்டீஸ் அடித்து மக்கள்கிட்ட கொடுத்தோம். 400 பேர் சேர்றாங்க, 600 பேர் சேர்றாங்க. ஸோ ஐ ஃபீல் த கவர்மெண்ட் ஹேஸ் டு பி அட்டர்லி ரெஸ்பான்சிபிள். அரசாங்கத்தோட சரி இது தீவிரவாதம் தான் சொல்ல முடியும். இப்போ நீங்கள் வெறும் ஒரு 300 ரூபாய்க்கு போய் 400 பேர் வந்தார்கள் அப்படின்னு சொல்லுகின்ற போது உண்மையாகவே இந்த அடுத்த தலைமுறை யங்கர் ஜென்ரேஷன் அப்படி இருக்கு, அவங்களுக்கு இதை பாதுகாக்கணுன்றா நீங்கள் அவங்களை அழைக்கின்ற போது அவர்கள் வருகின்றார்களா? இல்லை, கண்டிப்பாங்க. நாங்கள் இப்போது டோட்டலாக 6 ஏரியில் வேலை செஞ்சுருக்கோம். 3ல் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. ஒரு ஏரியில் வந்து பெண்டிங் இருக்குது. ஏன்னா கலெக்டர் கொஞ்சம் தப்பான ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்டார். ஒரு எம்எல்ஏக்கு சார்பாக ஆக்கிரமிப்புக்கு ஆதரவாக கலெக்டர் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்கார். ஸோ பெண்டிங்கில் இருக்குது. நாங்கள் எல்லாமே செஞ்சது இளைஞர் தான் முக்கியமாக செஞ்சுருக்காங்க. எல்லா ஏரியிலையும் ஒரு டோட்டலாக மக்கள்கிட்ட தான் பணம் வாங்கியிருக்கோம். இது வரைக்கும் 2.5 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம். எல்லாமே பிச்சை வாங்கி பண்ணியிருக்கோம். பிச்சை வாங்க சொல்ல முடியாது, மக்கள்கிட்ட உரிமையாக கேட்டிருக்கோம். நீ தண்ணி பயன்படுத்துகிற, நீ தண்ணிக்கு நன்றி சொல்லு, பணம் கூட உங்கள் ஏரிக்கு நாங்கள் தூர் வர போகிறோம். மக்கள் பணமும் கொடுத்துருக்காங்க, இறங்கி வேலையும் செஞ்சுருக்காங்க. இறங்கி சும்மா ஒரு மரம் நடுற வேலை இல்லைங்க. நான் சொல்கிறது சாக்கடை, கள்ளிப்படம் கையில் எடுத்திருக்கோம், க்ளவுஸ் இல்லாமல் எடுத்திருக்கோம். க்ளவுஸ் கொடுத்தாலும் வேணான்னு சொல்லி அள்ளியிருக்காங்க. பிளாஸ்டிக்கை பெரிய டிச்சி 39 ஏக்கருக்கு 3 அடிக்கு பிளாஸ்டிக் இருந்தது. அந்த ஏரியா தூர்வாரி இருக்கும். அப்போது மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லாமல் ஒரு இளைஞருக்கு அந்த ஒரு தண்ணியை திருப்பியும் மீட்டு எடுக்கணுங்கிற ஒரு உணர்வு இல்லாமல் அது எப்படி முடியும்? தேங்க்யூ பேஷ். பாரதி கண்ணன், இந்த மாதிரியான அவேர்னஸ் மக்களுக்கு இருக்கா? அவர் சொல்ல அதில் மாற்று கருத்துக்கள் ஏதாவது இருக்கிறதா? கடைசி மரமும் வெட்டப்பட்டு, கடைசி மீனும் கொல்லப்பட்டு, கடைசி ஏரியும் அபகரிக்கப்பட்டு,
கடைசி ஆறும் விஷமாக்கப்பட்ட பிறகுதான் மனிதனுக்கு பணத்தை தின்ன முடியாதுன்னு தெரியும். இன்றைக்கி இந்த சூழலில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ நாங்கள் வந்து தாம்பரத்தில் குறிப்பாக வந்து இளைஞர்களை ஒட்டியும் மக்களை ஒட்டியும் தொடர்ச்சியாக வந்து செயல்பட்டுருக்கோம். நாங்கள் முதல்ல வந்து ஏரிகளை ஒட்டி நீர்நிலைகளை பாதுகாக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கும் போது அதை ஒட்டியான ஒரு கூட்டம் போட்டோம். இன்றைக்கி எவ்வளோ ஏரிகள் தாம்பரத்தை சுற்றி இருக்குது, அந்த ஏரிகளுடைய நிலைமைகள் என்ன, அங்கே வந்து என்ன மாதிரியான ஆக்கிரமிப்புகள் இருக்குது அப்படின்லாம் பேசும்போது அது பேசினோட தொடர்ச்சியாக ஒரு ஏரிகளை தேடின்னு சொல்லிட்டு ஒரு பயணம் போனோம். ஒரு 10-15 இளைஞர்கள் போய் என்ன நிலவரம் போய் பார்ப்போம், ஆவணப்படுத்துவோம், நம்ம புகைப்படமாக எடுத்து பார்ப்போம், அது ஒரு கட்டத்தில் பயன்படணும். அதை முடிச்சுட்டு நாங்கள் பேசின முதல் நபர் யாருன்னா வந்து பியூஷ் தான். 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய தோழர்களோட இணைஞ்சு நாங்கள் பேசின ஒரு கான்ஃபரன்ஸ் காலில் ஒரு பெரிய நம்பிக்கை கிடச்சிது எங்களுக்கு. அந்த ஏரிகளில் வந்து பெரிய குப்பைமேடாக மாற்றக்கூடிய வேலையை ஏதோ தனியாரோ மக்களோ சாதாரண தனிநபரோ இல்லை, அரசே செய்கிறது. அதுதான் வந்து ரொம்ப வலிக்குது. ஸோ இந்த சூழல் தான் நாங்கள் வந்து செயல்படணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி செயல்பட்டோம். தாம்பரத்தை பொறுத்தவரை என்னென்னா வந்து நீங்கள் தாம்பரத்தில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி பேர் வந்து பல மாவட்டங்கள்னு வந்தவங்க. ஒவ்வொரு ஏரி சுற்றியும் வந்து ஒவ்வொரு மாவட்டத்தை சார்ந்த ஒவ்வொரு சமூகத்தை சார்ந்த மக்கள் இருக்காங்க. ஏரிகள் முதல் பயன்பாடு அதோடைய தேவை என்னவா இருந்திருக்குன்னா விவசாயத்தோடைய பயன்பாடாக இருந்திருக்கு, விவசாயம் கொண்ட ஒரு பகுதியாக இருந்திருக்கு. விவசாயம் போனதுக்கப்புறமா ஏரிகளுடைய தேவை என்னன்ற ஒரு கேள்வி வரும்போது ஏரிகள் தான் நிலத்தடி நீரை உறுதிப்படுத்துறது அப்படின்ற ஒரு தேவை இருக்குது. ஆனால் அது மறந்து போய் அதை சுற்றி வந்து குடியிருப்புகள் வருது. யார் குடியிருக்கிறாங்கன்னு பார்த்தா சாதாரண மக்கள் தான். பெரிய பெரிய அரசியல்வாதியோ பெரிய பெரிய முதலாளிகளோ இல்லைன்னா வந்து அதை வச்சு லாபம் பண்ணக்கூடிய அதை வந்து திருப்பி வந்து சாதாரண மக்கள். ஒரு கட்டத்தில் வந்து அரசு வந்து நகரமயமாக்கல்ல அதை வந்து ஒரு சீர்படுத்தி ஏரி கரையை அமைச்சு எல்லையை அமைச்சு இருக்கிற நீர்வளத்தை காப்பாற்ற தவறினதோடைய விளைவு இன்னைக்கு அதை சுற்றி அந்த மக்கள்கிட்டே வந்து அடித்து பிடுங்கி இன்னைக்கு எங்கள் இதில் தான் மெப்ஸ் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் வந்து தாம்பரத்தில் தான் இருக்குது. அந்த மெப்ஸோடைய கழிவுகள் தாம்பரத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஏரிகளை வந்து கலக்கப்படுது. எக்மோருக்கு அடுத்து பெரிய ஒரு டெர்மினஸ் வந்து தாம்பரம் தான். ட்ரெயின் போக்குவரத்து மிகப்பெரிய கனெக்டிங் பாயிண்ட் தாம்பரம். ஹாஸ்பிட்டல் கழிவு, ஹோட்டல் கழிவுகள் எல்லாமே வந்து அங்கே வந்து கலக்கப்படக்கூடிய ஒரு ரொம்ப மோசமான நிலையாக இருக்குது இன்றைக்கி. அதோடைய விளைவு வந்து என்னென்னா வந்து அந்த பகுதி கூடிய விரைவில் மனிதன் வாழ்வதற்கு இல்லை, எந்த உயிரினும் வாழ்வதற்கு தகுதி இல்லாத பகுதியாக, ஆபத்தான பகுதியாக அறிவிக்கப்பட்டாலும் ஆச்சரியப்படத்துக்கு இல்லை. அந்த அளவுக்கு நிலைமைகள் மோசமானது. அப்போ நாங்கள் வந்து இதை எடுத்து போகணுன்ற போது ஏரிகள் நம் அடையாளங்களை பாதுகாப்போம்னு சொல்லிட்டு ஒரு துண்டு பிரசுரம் போட்டோம். இதை எப்படி கொண்டு போக போகிறோம்? வெறும் துண்டு பிரசுரம் கொடுத்தா போதுமா, இல்லை அவங்களோட என்ன மாதிரி உரையாடல்களை என்ன மாதிரி கேள்விகளை எழுப்பணும் அப்படின்ற போது சரி ஒரு மக்கள் கூடக்கூடிய பொதுவான இடங்களை ஒரு ரயில் நிலையத்தில் சாண்டோர் ரயில் நிலையத்தை தேர்ந்தெடுத்தோம், கூடினோம். வெறும் துண்டு பிரசுரம் மட்டும் இல்லை, ஒரு கையெழுத்து இயக்கம் நடத்துவோம். நம்ம யார்கிட்ட கொடுக்கலன்றது வேற. முதல்ல கையெழுத்து இயக்கம் நடத்தும் போது ஒரு உரையாடல் ஏற்படுத்துவோம், தொடர்ச்சியான ஒரு கருத்து உருவாக்கத்தை ஏற்படுத்துவோம். நமக்கு கண்டிப்பாக சலிப்பு ஏற்படும், கண்டிப்பாக ஒரு தொய்வு ஏற்படும். ஆனால் அதையும் கடந்து செய்ய வேண்டிய தேவையும் கட்டாயமும் ஒரு நெருக்கடியும் இருக்குன்ற அடிப்படையில் வந்து செஞ்சோம். நம்ப மாட்டீங்க, மிகப்பெரிய வரவேற்பு. ஒரு சித்தா டாக்டர் பணியை முடிச்சுட்டு வராங்க, நாங்கள் முழக்கமும் கொடுத்தோம். நாங்கள் இதுதான் காசுக்கு குடிநீர் என்றால் காக்காக்கு குருவிகள் எங்கே போகும், ஆடும் மாடும் எங்கே போகும்? காக்கா குருவிகள் இல்லாமல் ஆடும் மாடும் இல்லாமல் இந்த பூ உலகில் மனிதன் வாழ்வு சாத்தியம் இல்லை. இதுதான் எங்களுடைய முழக்கமாக இருந்தது. வந்துட்டு சித்தா டாக்டர் என்ன சொன்னாங்க, நாங்களும் உங்களோட சேர்ந்து முழக்கம் கொடுக்கலாமா, நாங்களும் உங்களோட சேர்ந்து கையெழுத்தில் வந்து பங்கெடுக்கலாமான்னு சொன்னாங்க. இதுதான் எங்களுக்கு கிடைச்ச ஒரு வெற்றியாக பார்க்குறோம். இந்த ஒரு நம்பிக்கை தான் நாங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். மக்கள்கிட்ட வந்து அந்த ஒரு கருத்து கணிப்பு கொண்டு போனோம், ஒரு கேள்வித்தாளை இது பண்ணி. அது ஒரு பெரிய ஒரு அனுபவத்தை கொடுத்தது எங்களுக்கு. சொல்லும் போது விழிப்புணர்வு இல்லை இருக்குது அப்படின்னு எல்லா தரப்பட்ட மக்களும் இருக்காங்க. ஒரே மாதிரி நம்ம வந்து சொல்லிட முடியாது, எல்லாம் இருக்குது, செய்ய வேண்டிய கடமை இருக்குது. ரெண்டாவது வந்து நேற்றுக்கு நாங்கள் வந்து ஒரு 50 பேர் வந்து தாமரை ஏரியில் ஒரு 100 பனைமரம் நட்டோம். பனைமரம் வந்து தமிழ்நாட்டினுடைய தேசிய மரம். அந்த பனைமரம் தான் வந்து நீர் வளத்தை வந்து நீர் வழியை எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடிய இது. ஸோ இது வந்து நான் ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியினுடைய இதுவாகவும் நான் வந்து பகிர்ந்திருக்கிறேன் இந்த மேடையில். நன்றி பாரதிகரன், உங்களுடைய பணி தொடரட்டும். நீர்நிலை ஆதாரங்கள் எப்படி சுரண்டப்படுகிறது என்பதை குறித்து வந்து நம்ம பார்க்க இருக்கிறோம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பன்னாட்டு நிறுவனங்கள், இந்த குளிர்பானங்கள் தயாரிக்கிற நிறுவனங்கள் இந்த நிலத்தடி நீரை உறிஞ்சுகிறது என்று ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கின்றார்கள். ஸோ இப்போ இது எப்படியெல்லாம் தண்ணீர் சுரண்டப்படுகிறது என்பதை குறித்து கொஞ்சம் பேசலாம். ஆக்சுவலி வந்து நக்கீரன் என்றவர் வந்து மறைநீரை பற்றி வந்து புத்தகமே எழுதியிருக்கார். சாதாரணமாக ஒரு கொக்கோ கோலா தயாரிக்க 8 லிட்டர் நல்ல நீர் வீணாகுது. அதேமாரி 1 லிட்டர் மினரல் வாட்டர்னு சொல்லிட்டு கெட்ட தண்ணி குடிச்சுன்னு இருக்கோம், அதை தயாரிக்கிறதுக்கு 3 லிட்டர் நல்ல தண்ணி வீணாகுது. ஸோ இது மாதிரி தான் வந்து தண்ணி வந்து கண்ணுக்கு தெரியாமல் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொழிற்சாலைகள், இப்போ வந்து கார் தொழிற்சாலையாகட்டும், குளிர்பான தொழிற்சாலையாகட்டும், அப்புறம் வந்து தோல் தொழிற்சாலையாகட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் தான் இருக்குது. காரணம் வந்து இங்கே வந்து நீர்வளம் அதிகமாக இருக்குது. இதை சுரண்டி அயல் நாட்டுக்கு வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போயிருக்கான். திருவொற்றியூர் பகுதியில் வந்து சாத்தாங்காடு லேக்குன்னு ஒரு லேக் ஒன்று இருக்குது. அந்த லேக்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 135 ஏக்கர். அது நீங்கள் போனீங்கன்னா அந்த சிபிசிஎல் எண்ணெய் நிறுவனம் ஒன்று இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது அந்த லேக்கு.
அந்த சிபிசிஎல் இருக்கிற கழிவு எடுத்துகிட்டு அந்த லேக்கில் கொட்டுறாங்க. ரெண்டாவது அந்த லேக் வந்து 135 ஏக்கர் இருந்த இடத்த வந்து இப்போ பால்மர் லாரி கண்டெய்னர் டெர்மினல் ஒன்று இருக்குது, மத்திய அரசு நிறுவனது. அந்த ஏரியில் தான் இப்போ அந்த நிறுவனமே இருக்குது. அந்த கண்டெய்னர் டெர்மினல்லாம் உங்களுக்கு தெரியும், ஏன்னா எவ்வளோ வெளியே எக்ஸ்போர்ட்டிங் அண்ட் இம்போர்ட்டிங் எவ்வளோ கழிவு வருதோ எல்லாத்தையும் வந்து லேக்கில் கூட்டி தான் தினமும் கொளுத்தின்னு இருக்காங்க. நான் அந்த சைடு வரும்போதெல்லாம் கூப்பிட்டு சத்தம் போடுவேன், எல்லாம் சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லுவேன். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காச்சு. நம்ம இப்போ மினரல் வாட்டர்னு சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது மினரல் வாட்டர் சொல்ல மாட்டாங்க, பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர்னு வாங்கி. அது இப்போ மினரல் வாட்டர், அது டீமினரல்ஸ் வாட்டர். அது குடிக்கிறதுனால மினரல்லாம் சாவடிச்சு வெறும் இது மட்டும் குடிக்கிறோம். அப்புறம் எங்கள் வீட்டில் பொருள் ஆரோ வாட்டர் வாங்குறோன்னு சொல்லிடுறாங்கல்ல, ஆரோ வாட்டர் வீட்டில் பயன்படுத்துகிற எல்லாரும் பார்க்கலாம், ஒரு பக்கம் குழா போட்டு தண்ணி பாட்டு வீணாகிட்டே இருக்கும். இதுவும் அந்த கம்பெனிலேருந்து, கோகோ கோலா கம்பெனிலேருந்து, இந்த வெளிநாட்டுக்கு டீ ஏற்றுமதி பண்ணுற கம்பெனிலேருந்து நம்ம குடிக்கிறோமே பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர், இந்த தண்ணிலேருந்து எல்லாருமே நம்ம சுரண்டுறாங்க. நம்ம வீட்டில் இருக்கிறதோ நம்ம ஆற்றுல நம்ம குளத்துறது தான் நம்மளுக்கு ஏற்ற தண்ணி. அதை நேரக்கிட்ட பருகுனா போதும், குடித்தா போதும். இந்த மாதிரி விஷயங்களை ஏமாறவே வேணாம் யாரும். நம்ம தமிழ்நாட்டில் மணல் கொள்ளைகள் நிறைய இருக்குது. அதனால் வந்து நீர் ஆதாரங்கள் ரொம்ப அடியில் பாதாளத்தில் போயிட்டு இருக்குது. அதை வந்து நம்ம தடுக்கணும். நம்ம பயன்படுத்துகிற நம்ம சோப்பு, ஷாம்பு, இந்த மாதிரி எல்லாமே கெமிக்கல் பயன்படுத்துகிறோம். அதுலேருந்து வர நுரைகள் எல்லாமே வந்து மாசுபடுத்துது. நம்ம ஏதோ ஒரு இடத்துலேருந்து ஏரியை பாதுகாக்கணும், நம்ம அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லலாம். ஆனால் ஒவ்வொருத்தரும் வந்து இதை பண்ணுறோம். இதெல்லாம் சேனலைஸ் பண்ணி தான் வந்து ஏரியில் போய் கலக்குது. அதனால் தனி மனிதன் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அதுக்கான ஒரு இதை பண்ணிக்கிட்டு இயற்கையான வெளில வந்து நமக்கு தேவையானதை நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் நம்ம வந்து அதுக்கு ஒரு ஷாம்பு வாங்குறோன்னா அது ஒரு பாட்டில் அடிச்சு தராங்க. அந்த பாட்டிலை தூக்கி நம்ம குப்பையில் போட போகிறோம். அது ஒரு பக்கம் வீணாக போகுது, இது ஒரு பக்கம் ஏரியை வந்து மாசுபடுத்துது. இந்த விஷயத்தை வந்து ஒவ்வொருத்தரும் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பார்த்தா இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். உண்மையாகவே அரசு இந்த தூர்வாருகின்ற விஷயமாக இருக்கட்டும், இல்லை இந்த ஏரிகளை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு அமைப்பு சார்ந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்லை பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்மா என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கு? இல்லை, அரசாங்கம் ஏற்கனவே பல நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறது. ஆனால் அந்த நடவடிக்கையின் பலன் சரியாக இல்லை என்பது தான் உண்மை.